இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி நமது அறிவை வளர்த்து கொள்ள விரும்புகிறோம். நம்மிடமுள்ள கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் மற்றவர்களின் கருத்துக்களை நாம் உள்வாங்கும் போதும் பல வகையில் நமது அறிவை நம்மால் வளர்த்து கொள்ள முடிகிறது. அதற்கு உரையாடல் ஒரு உந்து சக்தியாக அமைகிறது. உரையாடல் என்பது ஒரு கலை. ஒருவரோடு ஒருவர் தங்கள் கருத்துக்களை பேசி பரிமாறிக்கொள்வதுதான் உரையாடல். உரையாடல் சமுதாய உறவுகளை உருவாக்கிக் கொள்ள உதவும் ஒரு பாலம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கிடைக்காத ஒரு வரம் நமக்கு மட்டும் மொழி வடிவில் வாய்த்திருக்கிறது. அதை நாம் நன்கு பயன்படுத்த வேண்டும். உரையாடலின் உயிர் நாடி வார்த்தைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சொல்லையும் மந்திரம் போல் பயன்படுத்திய மனிதர்களை இந்த உலகம் எல்லா காலங்களிலும் நினைத்து பார்த்து மரியாதை செய்கிறது. அன்று முதல் இன்று வரை மனித உணர்ச்சிகளை மின்னல் வேகத்தில் தூண்டிவிடும் ஆற்றல் உரையாடலுக்கு மட்டும்தான் உண்டு. பேச்சின் வலிமையால் வாழ்ந்தவர்களும் உண்டு, வழி தவறி வீழ்ந்தவர்களும் உண்டு. 6 அடி உயரமுள்ள மனிதனின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் 4 அங்குல நாக்கே காரணமாக அமைகிறது. பல சமயங்களில் விளையாட்டாக நண்பர்களுக்கிடையே எழும் உரையாடல் பல ஆபத்துகளை விளைவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் பேசும் உரையாடல்கள் மற்றவர்களின் மனதை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தை பருவம் முதல் முதிர் பருவம் வரை பிறரோடு உரையாடலில் நன்மைகளை விட தீமைகளே விளைந்துள்ளன என்பது உலகறியும். உலக நாடுகளுக்கிடையில் நடக்கும் பேச்சுவார்த்தை நன்மையில் முடிவது சிறுபான்மையே. பெரும்பாலும் உணர்வுகள் உரசப்பட்டு அந்தரங்க உண்மைகள் அடையாளம் காணப்பட்டு கலகங்கள் மூண்டு நாடு காடாகும் நிலைமையை காண்கிறோம். உரையாடல் உறவுகளை இணைக்கும் பாலமாக இருப்பது உண்மை எனினும் உறவுகளுக்குள் பிரிவுகளை உண்டாக்கி நிரந்தர பிளவுகளை உண்டாக்குவதை நம்மில் யாராலும் மறுக்க இயலாது. இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் மாற்றும் திறன் உரையாடலுக்கு உண்டு. உரையாடல்கள் தண்டவாளங்களை போன்றவை. அவை ஒரே பாதையில் சென்றால் இலக்கை அடையும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் திரும்பினால் வீண் கூச்சலும் வேண்டாத விவாதங்களும் வெறுப்புகளும் மூர்க்கத்தனங்களும் தான் உண்டாகும். எனவே நமது உரையாடல்கள் நகைச்சுவை மிக்கதாக இருக்குமாறு பார்த்து கொள்வோம். பயன்படுத்தும் வார்த்தைகள் பூர்வ சக்தியை மனதிற்கு தரக்கூடியதாக இருக்கும்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். புத்தரின் மரணம் நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் தம் சீடர்களை பார்த்து, இன்று என் இறுதி நாள், ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தால் கேளுங்கள் என்றார். எல்லோரும் திடுக்கிட்டனர். புத்தரின் முதன்மை சீடர் ஆனந்தா குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். கத்தினார், கதறினார். ஆனந்தா, என்ன இது என்று புத்தர் கேட்க அவர் புலம்பினார். இனி நான் என்ன செய்வேன்? நீங்கள் எங்களுடன் இருந்ததால் நாங்கள் கவலை இல்லாமல் இருந்தோம். நீங்கள் விளக்காக இருந்தீர்கள், நாங்கள் அந்த வெளிச்சத்தில் நடந்தோம். அந்த விளக்கே அணைந்து போனால் என்ன செய்வோம் என்று விம்மினார். புத்தர் ஆனந்தாவை நோக்கி, நான் 40 ஆண்டுகள் உங்களுக்கு விளக்காக இருந்தேன். அந்த வெளிச்சத்திலேயே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கென்று சொந்த வெளிச்சத்தை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளவில்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஒளியை அடையப் போவதில்லை. நீங்கள் என்னை சார்ந்தே இருக்க பழகிவிட்டீர்கள். நான் போவதே மேல். நீயே உனக்கு விளக்காக இரு என்று கடைசி வார்த்தையை உச்சரித்துவிட்டு பிரிந்தார். கடைசியான வார்த்தையாக இருந்தாலும் புத்தரின் வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்வோம். நாமும் நமது உரையாடல்கள் அர்த்தமுள்ளதாக இருக்குமாறு பார்த்து கொள்வோம்.
இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது உரையாடல்கள் மற்றவர்களின் மனதை புண்படுத்தியதா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சின
தினமொரு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20. பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் 132. இறை வார்த்தைகள் 11 முதல் 14 மற்றும் 17 முதல் 18 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நமது மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் இறை வார்த்தையை நாளும் தியானிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பு
சிறப்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 19 புனித ரோமுவால்ட். இத்தாலி நாட்டிலுள்ள ராவென்னா பகுதியில் வாழ்ந்த செர்ஜியுஸ் டெராவர்சாரா பெற்றோருக்கு கிபி 950ஆம் ஆண்டு பிறந்தார் ரோமுவால்ட். தன் 20வது வயதில் தன் தந்தை தனது பகைவரை கொலை செய்ததை நேரில் கண்ட ரோமுவால்ட் தன் தந்தையின் தவறினை இறைவன் மன்னிக்கும்படியாக 40 நாட்கள் கடுமையான தவமிருந்து ஜெபித்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியாக வாழ விரும்பிய ரோமுவால்ட் புனித அப்பொல்லினாரேயின் துறவு மடத்தில் சேர்ந்து துறவற வாழ்வினை மேற்கொண்டார். புனித அப்பொல்லினாரேயின் துறவு மடத்தின் விதிமுறைகள் தன் துறவற வாழ்விற்கு பலம் சேர்க்காததினை உணர்ந்த ரோமுவால்ட் வெனிஸ் நகருக்குச் சென்று மாரினுஸ் என்ற துறவியின் வழிகாட்டுதலின்படி தன் துறவற வாழ்வினை அமைத்துக் கொண்டார். வெனிஸ் நகர மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து அந்நகரத் தலைவர் ஒர்செலோவினையும் மக்களையும் மனம் திரும்பச் செய்த ரோமுவால்ட் தன் குருவான மாரினுசுடன் இணைந்து புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பினார். ரோமுவால்டின் புனிதமிக்க வாழ்வினைக் கண்ட அவரின் தந்தை செர்ஜியுஸ் துறவியாக வாழ விருப்பம் தெரிவிக்க தன் தந்தையின் துறவற வாழ்விற்கு தேவையான ஆன்மீக விளக்கங்களை கூறி தன் தந்தைக்கு வழிகாட்டினார். 30 ஆண்டுகள் இத்தாலி நாடு முழுவதும் நற்செய்தி அறிவித்து பல துறவு மடங்களை கட்டி எழுப்பிய ரோமுவால்ட் 1027ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். ரோமுவால்டின் கல்லறையில் ஜெபித்த மக்களுக்கு பல்வேறு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் கிபி 1582ஆம் ஆண்டு ரோமுவால்டை புனிதராக உயர்த்தினார். புனித ரோமுவால்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம்
நமது பெற்றோருக்காகவும் அவர்கள் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்திலே இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்களால் இயன்ற வரைக்கும் மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உபகாரிகளை, இந்த சகோதர சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா. ஆண்டவரே, எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே. இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் அருளை விடை பெறும்